ஹாய் ஹலோ எவ்ரிபடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சித்தாலப்பாக்கம் ஏரியோட பண்டில் இருக்க ஒரு மெயின் ரோடு. இந்த ஏரி எங்கே இருக்குது அப்படின்னா, மேடவாக்கம் டு மாம்பாக்கம், இந்த வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் இருக்கிற ஒரு ஜங்ஷன் மாம்பாக்கம் அப்படிங்கிற ஊர். அந்த ஊரை மேடவாக்கத்துலேருந்து கனெக்ட் பண்ணுற இது ஒரு முக்கியமான ரோடு. இது வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிக்கும் ஓஎம்ஆருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மேஜர் ரோடு. இந்த ரோட்டில் இருக்கிற இந்த ஏரி ரொம்ப பெரிய ஏரி, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அந்த அழகை எல்லா விதத்துலையும் கெடுக்கிற அளவுக்கு இருக்கிறது தான் இந்த குப்பைங்க. இது வந்து கவர்மெண்ட்டோட குப்பையை போடுற இடம் கிடையாது, அது டம்ப் யார்ட் கிடையாது. அப்போ இங்கே யார் குப்பை கொட்டுறாங்க? நம்ம தான் குப்பை கொட்டுறோம். ஸோ கவர்மெண்ட்டை வந்து ரோடு போடலன்னா நம்ம தப்பு சொல்கிறோம், க்ளீனாக வச்சுக்கலன்னா நம்ம தப்பு சொல்கிறோம், கரண்ட்டு போயிடுச்சுன்னா தப்பு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கவர்மெண்ட்டை குறை சொல்கிறோம். ஆனால் இங்கே குப்பை போட சொல்லி கவர்மெண்ட்டாக சொல்லுது நம்மளை, நம்ம தான் போடுறோம். இது ஏன் இப்படி பண்ணுறோன்னு எனக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. இது வந்து இன்றைக்கி நேற்று நடக்கிறது இல்லை. நான் இந்த ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இது இப்படியே தான் இருக்குது. என்னால் முடிஞ்சது லோக்கல் பஞ்சாயத்து தலைவரெல்லாம் பார்த்து கூட சொல்லி பார்த்துட்டேன். அவங்க வந்து நாங்கள் கிளியர் பண்ணுறோம் சார், ஆனால் திருப்பி யாரோ கொட்டுறாங்க அப்படின்றாங்க. இதை தாண்டி ஒரு 2 வருஷம் இருக்கும். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி எம்சிசின்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக காலேஜ் பேர் ஞாபகம் இல்லை. நான் ஃபோட்டோலாம் எடுத்து அவங்கள்ட்ட கூட பேசினேன். அந்த காலேஜ் பசங்க ஒரு 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி இதை சுத்தமாக க்ளீன் பண்ணி பார்க்கவே ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ என் ஃபோனில் இல்லை, இல்லைன்னா அதை அட்டாச் பண்ணியிருப்பேன். அதர்வைஸ் இந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத வேலையை நம்ம தான் பண்ணுறோம். ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷனில், அது பாலிட்டிஷியனாகவும் இருக்கலாம், இல்லை சிவில் சர்வீசஸாகவும் இருக்கலாம், அவங்க எந்த வேலையும் பண்ணலன்னா நம்ம அவங்கள தப்பு சொல்கிறோம். ஸோ நம்மளே தப்பு பண்ணிவிட்டு அவங்க கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். இது எப்படி நடக்கும்? இதே வந்து ஒரு யூஎஸ்லேயோ யூகேலேயோ அதர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி ஒரு லேக் இருந்து அதை சுற்றி இருக்கிற ரோடு இருந்தால் ஆஹா ஓஹோன்னு புகழும். ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு ரோடை நம்ம சரியாக வச்சுக்க மாட்டோம், அதாவது ஏரியை சரியாக வச்சுக்க மாட்டோம். இதையும் அழகாக வச்சுருந்தா அந்த நாட்டுக்கு ஈக்குவலாக நம்மளோட ஏரியில் இருக்கிற இந்த மாதிரி ஏரி கரையில் இருக்கிற ரோடுங்களும் ரொம்ப அழகாக தான் இருக்கும். அதையே நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. படுவோம். தேங்க்யூ.